ரஷ்யா, யுக்ரைனுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை வந்து எல்லாருக்குமே தெரியுங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா அட் எனி டைம் அவங்க வந்து நேட்டோ கண்ட்ரீஸ் மேல, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மேல அவங்க அடுத்த கட்டத்தில வார் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இத வந்து நான் சொல்லலங்க. நேட்டோவோட சீஃபான மார்க் ரூட், அதாவது நெதர்லாண்ட்ஸோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர், இப்ப கரண்ட்டா அவர் வந்து நேட்டோவோட சீஃபா இருக்காரு. அவரு வந்து பெர்லின்ல பேசும்போது இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. யூரோப்ல இருக்கிற நெறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப அவங்க கூலா, காமா இருக்கிறாங்க. அவங்க வந்து இனிமேல் சண்டைலாம் இங்க வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. எப்ப வேணாலும் ரஷ்யா நம்மள அட்டாக் பண்ணலாம். அதுக்கு நம்ம பிரிப்பேர்டா இருக்கணும். அவர் வந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் அப்படி சொல்றதுனால நாளைக்கே போர் வந்துரும். நம்ம எல்லாம் இம்மீடியட்டா வந்து எல்லாம் ரெடி ஆயிக்கணும், பிரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. அந்த போர் எப்ப வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ஸ்ல இப்ப நம்ம எல்லாருக்குமே உங்க வீட்டுக்குலாம் ஒரு புக்லெட் ஒண்ணு வந்திருக்கும். சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி கைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்லெட் வந்திருக்கும். ஸோ அதுல வந்து டீட்டெயில்டா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்தா எப்படிலாம் நம்ம பிரிப்பேர்டா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் எக்ஸர்சைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்ப நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. பட் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த ரஷ்யா, யுக்ரைன் வந்து கொஞ்சம் சட்டிலா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும், கிட்டத்தட்ட 10,00,000 பேர் வரைக்கும் இந்த போர்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. Find your groove and make your move with Emi Groove.